வணக்கம். இந்த கிளாஸஸில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் LCM அண்ட் GCD. லாஸ்ட் கிளாஸஸில் இதே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணோம், இந்த ரிலேஷன்ஸ் ட்ரூ தானா அப்படிங்கிறத சம் பாலினாமியலை எடுத்து வெரிஃபை பண்ணோம் இல்லையா. பட் ஆனால் இங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஸில் ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மினிட் வைட். இந்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ பாலினாமியல் அப்படின்னா நமக்கு ரெண்டு பாலினாமியல் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாலினாமியலை லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், LCM ஆஃப் தட் டூ பாலினாமியல் இன்டூ GCD ஆஃப் தட் டூ பாலினாமியல். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவன் கண்டிஷன். இதில் நாம் என்ன இப்போ நம்ம பண்ண போகிறோம், எதுக்காக இதை நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம், இதில் எது மிஸ் ஆகுதோ அந்த டேர்மை இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த LCM ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாச்சு, அதுக்கான CCD கொடுத்தாச்சு. அப்போது நமக்கு மிஸ் ஆகிற டேர்ம் LCM. அந்த LCM-ஐ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன் பிட்வீன் LCM அண்ட் GCD நம்ம பார்த்தோம் இல்லையா, ரீகால் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும்னு பாருங்கள். அந்த LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை பண்ணணும், கொடுத்துருக்க பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இங்கவும் அதே மெத்தட் தான், வெரி சிம்பிள் லாஜிக். அதை விட எப்படிங்கிறத பார்க்கலாம். A² + 4A - 12. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், இதில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா வெரி சிம்பிள். என்ன பண்ணால் போதும், நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதோட டிவைசர் என்ன அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்போது இங்கே -12 இதோட ஃபேக்டர் என்னவெல்லாம் இருக்கும், 1 12s, 2 6s, 3 4s, அடுத்து 4 3s வரும். அப்போ 4 3னா ரிப்பீட் ஆகுது, விட்டுருங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டேர்மில் நெகட்டிவ் இருக்கணும். அந்த ஒரு டேர்ம் எதுங்கிறத இந்த மிடில் டேர்ம் சூஸ் பண்ணணும். ரைட், சரி. இப்போ நம்ம அந்த ஒரு டேர்ம் எதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல மைனஸ் போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 11 வரும். நமக்கு 4 தேவை. அடுத்து இங்கே அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன எதான் கிடைக்க போகுது, -11 தான் கிடைக்க போகுது, விட்டுடலாம். அடுத்து இங்கே வாங்க, இங்கே மைனஸ் கொடுங்க. 6 - 2 4 கிடச்சிருச்சா. ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான நெசசரி டிவைசர். அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் டைரெக்டாக ஃபேக்டர் எழுதலாம். எப்படி எழுதலாம், இங்கே A தானே வேரியபிள், அப்போ A - 2 A + 6 இதுதான் நமக்கு தேவையான நெசசரி ஃபேக்டர். இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணணும். இது எப்போ மட்டும்தான் சூஸ் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால். ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட், ரெண்டாவது ஈக்குவேஷன் A² - 5A + 6. இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 1 தான். அப்போ கான்ஸ்டண்ட்டோட டிவைசர் 1 6 - 6, 2 3 - 6, அடுத்து 3 2 - 6 ரிப்பீட் ஆகுது, விட்டுருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் வரணும். அப்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். சரி, ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்கணும். அப்போ ரெண்டுலேயுமே நெகட்டிவ் கொடுத்தா தான் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்கும். கரெக்டாக, இதான் ரூல். அப்போது இங்கே ரெண்டுலேயும் நெகட்டிவ் கொடுத்தா -7 ஆகிடும். இங்கே ரெண்டுலேயும் மைனஸ் கொடுத்தீங்கன்னா -5 ஆகிடுச்சும், -5 ஆகிடும். ஸோ அது நமக்கு தேவையான மிடில் டேர்ம். அப்போ இதுதான் நெசசரி டிவைசர். அப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் டைரெக்டாக ஃபேக்டர் எழுதலாம். A - 2 A - 3. தட்ஸ் ஆல், சிம்பிள் லாஜிக். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிஷன் எழுதுங்க. கண்டிஷன் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் f of x, g of x, GCD ஆஃப் f of x, g of x. பேர்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பாலினாமியல் பேர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் எப்படி எழுத வேண்டாம், f of x, g of x அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டு பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணோம். என்னென்ன பாலினாமியல்லாம் இருக்குது நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாலினாமியலுக்கான ஃபேக்டர், ரெண்டாவது பாலினாமியலுக்கான ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு LCM நமக்கு தெரியாது, GCD நமக்கு தெரியும். எனது A - 2. எது தெரியலையோ அதை வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்தால் எப்படி மாறும், டிவைடாக மாறும். அப்போ A - 2 A - 2 கேன்சல். ஸோ வாட்ஸ் ரிமைனிங், A + 6 A - 2 A - 3. திஸ் இஸ் a required LCM of given pair.
ஸோ நமக்கு மிஸ் ஆனது எல்சிஎம், அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஜிசிடி மிஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்சிஎம் இங்கே கொண்டு வந்துட்டு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சில நேரம் இங்கே 2 பாலினாமியில் 1 மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஜிசிடி கொடுத்தாச்சு x-3a. வாட் அபவுட் எல்சிஎம்? இங்கே எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். முதல்ல எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், காமனாக ஏதாவது எடுக்க முடியுமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபேக்டரைஸ் பண்ண போகணும். இங்கே என்ன இருக்குது, நமக்கு கடைசி டேர்ம் கான்ஸ்டன்ட் இல்லை. அப்போ கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் இருந்தால் எந்த வேரியபிளை காமனாக எடுக்க முடியாது. கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் வேரியபிளை காமனாக எடுக்கலாம். வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கா, x4 அப்போ எக்ஸ் மினிமம் பவரை வெளியில் எடுக்க முடியும் இல்லையா. அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் டிவைட் பை இண்டிவிஜுவல் டேர்ம். அப்போ இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணும்போது பவர் 1 மைனஸ் ஆகும். இங்கே எக்ஸு கேன்சல் ஆகிடும். முடிஞ்சிருச்சா? இப்போ இங்கே க்யூப் இருக்குது, இங்கேயும் க்யூப் இருக்குது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். இதையும் க்யூப்பாக மாற்றணும். ஓகே, அப்போ எதோட க்யூப், 3யோட க்யூப், 3 க்யூப். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே க்யூப் ஒரே இனமாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் ஒரே பாக்ஸில் போட்டுடலாமா? அப்போ ஒரே பாக்ஸில் போட்டுட்டு காமனாக 3 பவர் எழுதிட்டேன். இப்போ இதனுடைய வடிவம் எப்படி இருக்குது? வெரி குட். எப்படி இருக்குது? a க்யூப் மைனஸ் p க்யூப். சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபார்முலா. ஞாபகம் இருக்குதா? சூப்பர். a க்யூப் மைனஸ் p க்யூப் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, a மைனஸ் p. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் p ஸ்கொயர். இதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்காங்க, பிக்கு பதிலாக 3a. ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. a மைனஸ் p, எக்ஸ் மைனஸ் 3a, a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ab எக்ஸ் இன்ட்டு 3a, b ஸ்கொயர் 3a த ஹோல் ஸ்கொயர். எழுதியாச்சா? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றிருக்கோம். ஓகே, அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி, எனது ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பாலினாமியெல்லாம் கொடுத்துருக்க பாலினாமியல் எப்படி எடுத்துக்கலாம், p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு g ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? q ஆஃப் எக்ஸ் is equal to LCM of this one, GCD of this one, right? எப்படி எழுதிக்கலாம்? இப்போ நமக்கு தெரியும் p of xங்கிற ஃபர்ஸ்ட் பாலினாமியல், q of xங்கிற செகண்ட் பாலினாமியல் is equal to LCM நமக்கு தெரியாது. GCD கொடுத்துருக்காங்க x மைனஸ் 3a. அப்போது கொடுக்காத வேல்யூவை ரைட் சைடு வச்சுட்டு கொடுத்த வேல்யூவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. இது இந்த மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மூவ் ஆகும்போது எப்படி மாறும், டிவைடாக மூவ் ஆகும். ரைட்? இப்போ என்ன செஞ்சலாம், எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவையான ரெக்வயர்டு எல்சிஎம். ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணுறது இங்கே மெயினான ஒர்க். அடுத்தது பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ எதை கொடுத்துருப்பாங்க, வெரி குட், எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் p ஆஃப் எக்ஸ் q ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம். ஜிசிடியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரைட், ஃபஸ்ட்டு எப்பவும் போல் என்ன செய்யணும், காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது அவங்களுடைய ஒர்க். ஓகே, 12 வெளியில் இருக்குது, எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 ரெண்டுலேயுமே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அதில் மினிமம் பவரை தான் காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஓகே, எக்ஸ் கியூப் தான் மினிமம் பவர், வெளியில் எடுத்துருங்க. எடுக்கும்போது இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது பவர் மைனஸ் ஆகும். 4 மைனஸ் 3 1, x4 3 கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். ஓகே, ரைட். ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்கு, 8 இன்ட்டு x4 திஸ் ஒன். கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அப்போ வேரியபிளாக காமனாக எடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் எது எக்ஸ், எல்லாத்துலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அதில் எது மினிமம் பவர், எக்ஸ் ஸ்கொயர், அதை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுக்கும்போது இண்டிவிஜுவலாக ஒன்றையும் டிவைட் பண்ணணும். இங்கே டிவைட் பண்ணும்போது 4 மைனஸ் 2 2, 3 மைனஸ் 2 1, x4 to கேன்சல் 1 ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குங்க, 2 மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்குது. அப்போ உடனே என்ன பண்ணணும், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ ஈஸியாக ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக எழுத முடியும் தானே. சரி, கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் என்னது, +2. அதில் ஒரே ஒரு டிவைசர், ஒரு செட் ஆஃப் டிவைசர் தான் இருக்கும், 1 2 2. சரி, மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் வரணும். அப்போது 2 சான்ஸு, ஒன்று ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மிடில் டேர்முக்கு வரலாம். மிடில் டேர்ம் நெகட்டிவ்,
அப்போது ரெண்டுலேயுமே நெகட்டிவ் கொடுத்தா தான் மிடில் டேர்ம் கிடைக்கும். கொடுத்தாச்சு. சரி, செக் பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். -2 -1 -3 கிடச்சிச்சு. அப்போ இதுதான் நமக்கு தேவையான டிவைசர். சரி, இப்போ நம்ம இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால டைரெக்டாக ஃபேக்டர் எழுத முடியும். எக்ஸ் தான் இங்கே வேரியபிள். அப்போ x-1 x-2 எழுதிடலாமா? முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த ரிலேஷனில் போயிட்டு என்னென்ன வேல்யூ இருக்கிறதோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும். p of xன்னு ஒரு வேல்யூ இருக்குது, q of x வேல்யூ இருக்குது, LCM இருக்குது, GCD இல்லை. GCD அப்படியே வச்சுட்டு இந்த டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. என்னவா மாறும்? வெரி குட், டிவைடாக மாறும். எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு நீங்களே கேன்சல் பண்ணிக்கோங்க. x-2 x-1 24 இருக்குது இல்லையா? நான் 12 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியிருக்கேன். 1 12s 2 12s ஆர் 24. அடுத்து 2 1 டைம் 4 டைம்ஸ். அடுத்து எக்ஸ் க்யூப்பை கேன்சல் பண்ணியிருக்கேன். மிச்சம் என்ன இருக்குது? ரிமைனிங் 4 இருக்குது, x² இருக்குது, x-1. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4x² ஆஃப் x-1. ஓகே, இது ரெக்வயர்ட் GCD. அடுத்த கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள். கொஞ்சம் நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்குது. சில ஃபார்முலாலாம் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். q + y³ x⁴ x² y² + y⁴. இல்லை LCM கொடுத்தாச்சு. GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இல்லை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ p of x கொடுத்தாச்சு. x³ y³ நமக்கு தெரியும், a³ + p³ வடிவத்தில் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இங்கே ப்ளஸ்னா அங்கே மைனஸ், ரைட்? இந்த டேர்ம் எப்படி பண்ணுறது? ஒரு சின்ன ரீகால் பண்ணலாம். x⁴ x² y² y⁴. எக்ஸும் ஒய்யும் 4ல் இருக்குது, xy வந்து ப்ராடக்டில் ஸ்கொயரில் இருக்குது. ஓகே, இந்த வடிவத்தில் இருந்தால் எக்ஸும் ஒய்யும் ஸ்கொயரில் எழுதணும். xyயை பவர் 1ல் எழுதணும். எப்படி எழுதணும்? a + b a - b. ஏங்கிறது x² + y², பிங்கிறது xy. மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 4ஆக இருக்கிறது ஸ்கொயராக மாறுது, ஸ்கொயராக இருக்குது பவர் 1ஆக மாறுது. இதுதான் ஐடியா. ஓகே, ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அத்தங்க எழுதியிருக்கேன். x⁴ x² y² y⁴ அப்படிங்கிறது x² + y² xy, x² + y² - xy. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம ரிலேஷன் எழுதியாச்சு. p of x என்ன, q of x என்ன, LCM CCD எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து x³ + y³ டேரெக்டாக எடுத்துருக்கேன். இங்கே எக்ஸ்பான்ஷன் பண்ணேன், பட் ஆனால் இங்கே டேரெக்டாக எடுத்துருக்கேன். ஏன்னா LCMல இருக்கக்கூடிய x³ + y³ நமக்கு இங்கே வந்து கேன்சல் ஆகும். அதனால் ஏன் இங்கே எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அப்படியே விட்டாச்சு. டேரெக்டாக கேன்சல். இங்கே GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த LCM ப்ராடக்ட்டில் இருக்கிறது இங்கே வந்தால் டிவைடாக மாறும். ஸோ சிம்பிள் ஐடியா. அப்போ இங்கே என்ன ஆகும்? x³ + y³ கேன்சல், ப்ளஸ் டேர்ம் கேன்சல், நெகட்டிவ் டேர்ம் ஒன்லி ரெக்வயர்ட் GCD. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.